வணக்கம் மக்களே, நம்ம தூத்துக்குடி ஈசி மொரிங்கா டீ. இதெல்லாம் என்னதுமா? பாக்ஸில் இருக்குது, பாட்டரில் இருக்குது. இதெல்லாம் என்னதுமா? இது பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை இலையில் ஈசி, நம்ம பிராண்டோட பேர் வந்து ஈசி மதிங்கிறது. நம்ம மகளிர் திட்டம் மூலமாக இதை வந்து விற்றுட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போது முருங்கை இலையை காய வச்சு நல்லா பொடியாக்கி நம்ம இப்படி டீ பேக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இது குடித்தா நல்ல நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்குது, நல்லா விட்டமின்ஸ் இருக்குது, எல்லா சத்தும், முக்கியமாக ஹீமோகுளோபின் கண்டென்ட் நல்லா ஏறும் இது குடித்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே 2 இதாக போட்டிருக்கோம். இது வந்து ஏலக்காய் கிராம்பு போட்டு மசாலா டீ மாதிரியும், இது பிளெயின் முருங்கை இலை மாதிரியும் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ், இது பார்த்திங்கன்னா முருங்கை இலை சூப். இது முருங்கை இலையில் மிளகு, சீரகம், உப்பு 3 கலந்தாப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வெண்ணி வச்சு உடனே 1/2 ஸ்பூனும் இல்லை 1 ஸ்பூனும் நம்ம தேவைக்கு தகுந்த கலந்து அப்படியே குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டும். இது என்னதுமா? இட்லி சாத பொடின்னு போட்டிருக்கு. ஆமாம், இது பார்த்திங்கன்னா ஈசி முருங்கை இலை இட்லி சாத பொடி. இதுவும் அதே மாதிரி தான். இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே எல்லாம் இட்லி பொடிக்கு பருப்பு, உளுந்து, கருப்பு உளுந்து, எள்ளு எல்லாம் சேர்க்குற மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ருசிக்காக சேர்த்துருக்கோம். அப்புறம் முருங்கை இலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதுவும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு பொதுவாக சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்ன வெள்ளையாக இருக்குது? இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கஞ்சி. இது வந்து எதுக்குன்னா, இப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வயிறு வந்து ரொம்ப கெட்டு போயிட்டு அல்சர், பாதி பேத்துக்கு மேலே அல்சர் தான் இருக்குது. அப்போது இந்த அல்சரை குணமாக்குறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், அவ்வளோதான். வயிற்றுக்கு இது. ஜவ்வரிசியில் வேறு என்ன போட்டிருக்கீங்க? ஜவ்வரிசியும் ஏலக்காயும் சேர்த்து இந்த இது ரெடி பண்ணியிருக்கோம். இது தண்ணிலையும் வெந்நில ஆற்றி குடிக்கலாம், இல்லைன்னா பால் சேர்த்து ஆற்றி குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அதிகமாக பாத்ரூம் போயிட்டே இருந்தால் கூட இது குடித்தா கொஞ்சம் நம்மளுக்கு கேட்குது. இது என்ன பரோட்டா மிக்ஸ்ன்னு போட்டிருக்கு? இது பார்த்திங்கன்னா தாஹி பரோட்டா மிக்ஸ். இதுவும் அப்படி தான். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இது இப்போ நம்ம வெரைட்டியில் செஞ்சுருக்கோம். கோதுமை, அப்புறம்